சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் சொத்து என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பரபரப்பு பதிவை போட்டிருக்கிறார். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பதிவு உணர்த்துவது என்ன ரமேஷ்குமார்? கடந்த சில மாதங்களாகவே உலக அளவில் அதிகம் சர்ச்சைக்குள்ளான விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவினுடைய சொத்து என்று பொருள்படும் வகையில் குறிப்பிடுவது போன்ற ஒரு வரைபடத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த விதமான ஒரு கூடுதலான தகவல்களையோ எதையும் தெரிவிக்காமல் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி அமெரிக்காவினுடையது என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வரைபடத்தை மட்டும் அவர் பகிர்ந்திருக்கிறார். இதன் மூலம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவினுடைய சொத்து என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது அமெரிக்காவினுடைய பிரதேசமாக பிரகடனம் செய்ய போவதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது அதனை மெய்ப்பிக்கின்ற வகையில் இது போன்ற ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருப்பது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகளாவிய அந்த எண்ணெய் வழி வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது போன்ற ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருப்பது ஈரானை சீண்டுவது போல அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்பு அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஈரானை முழுமையாக தோற்கடித்த பிறகு மிக விரைவில் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக பிரகடனப்படுத்த போகிறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் வரைபடத்தையே வெளியிட்டிருப்பது உலக அளவில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.